ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, திருச்செந்தூர் முருகன் சத்திய வாக்கு, இன்று நீ எதிர்பாராத வெற்றி செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் செல்லவே. ஏனென்றால் என் செல்ல பிள்ளை, நீ அதிர்ஷ்டசாலி. உனக்கான சத்திய வாக்கு இது, அன்பான வாக்கு எது என்று கூட சொல்லலாம். உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது, இன்று எதிர்பாராத வெற்றி செய்தி என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக அது நடக்கும். உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாயா? உன்னை விட, உன் சக்தியை விட உன் கஷ்டம் விரிவு என்று நினைக்கிறாயா? இல்லவே இல்லை. உன் சக்தியை மீறும் அளவுக்கு நான் ஒருபோதும் உனக்கு கஷ்டங்களை இந்த முருகப்பெருமான் தருவதில்லை. நீ உன் கஷ்டங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறாயோ அவ்வாறே உன் வாழ்வில் அது பிரதிபலிக்கும். எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். உனக்கு வரும் பிரச்சனைகளை சுக்குநூறாக உடைத்து எறி. பயமும் பதட்டமும் தான் உன்னை உடைத்தெறிய சிக்கலில் மாட்ட வைக்கிறது. என் செல்லப்பிள்ளை, நீ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அவ்வாறே எந்த தவறும் செய்திருந்தாலும் உன்னை நான் சுத்தப்படுத்தி அதிலிருந்து மீட்டு வெளியே வந்து விடச் செய்வேன். ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை, நீ ஒரு வைர பளிங்கு. என்ன விழுந்தாலும் அதேபோல்தான் ஜொலிப்பாய். அதேபோல் உன் புன்னகையும் புன்சிரிப்பும் பொறுமையும் கோபமின்மையும் உன்னை மென்மேலும் அழகுபடுத்துகிறது. அழகுக்கு அழகு சேர்க்கிறது. காயப்படுத்தியவரின் மனதை கூட மனதில் பாரத்தை நீயாக சேர்த்து கணக்க வைத்து விடாதே. உன் பலம் என்ன என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள் என் செல்லமே. உன்னுடைய அறிவால் செயலாற்று. உன்னை சுற்றி உள்ள எல்லோரிடமும் அன்பும் பாசம் காட்டுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் நேசங்களை பகிர்கிறாய். எல்லோருமே உன்னை நீ முக்கியம் என்று நினைப்பதை பார்த்து என் மனம் பேரின்ப மகிழ்ச்சி அடைகிறது. என் செல்ல பிள்ளை அல்லவா நீ? முருகனின் செல்ல பிள்ளை அல்லவா நீ? யாராவது உதறி சென்று விட்டால் உடைந்து போகிறாய். அப்படி வேண்டாம். காயப்படுத்தி விட்டார்கள் என்று கலங்குகிறாய். கவலைப்படாதே, கலங்காதே. நிச்சயம் ஒரு நாள் உன் உறவு முக்கியம், உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். ஏனென்றால் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது. இப்பொழுதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை, நீ வேண்டுவது கிடைப்பதில்லை, எதுவும் உனக்கு சாதகமாக கிடைப்பதில்லை, அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஏனென்றால் என் செல்ல பிள்ளை, உனக்கு இது கஷ்டமான காலம்தான். நீ நினைத்ததற்கு மாறாக ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நீ எதிர்பாராத வெற்றி செய்தி உன்னிடம் சொன்னேன் அல்லவா? அது நிச்சயமாக நடக்கும். ஒரு சில கஷ்டங்கள் தந்துதான் உனக்கு நல்லவை நான் செய்ய ஆரம்பிப்பேன். கஷ்டங்களை கடந்து செல்ல கற்றுக்கொள் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அல்லவா? பழகிக்கொள், எல்லாமே நல்லதுக்கு என்று எடுத்துக்கொள். கஷ்டத்தை நீ எடுத்துக்கொண்டாயானால் அதிலிருந்து நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். நீ கஷ்டத்தை எதிர்கொண்டு அந்த கஷ்டத்தை அனுபவித்தாய் என்றால் உன் கர்ம பலன்கள் உன்னிடமிருந்து விலகிச் செல்கிறது என்ற அர்த்தம். உன் கர்ம பலன்கள் அதில் குறைய தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். ஆகவே எதற்கும் கவலைப்படாதே. ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல அலட்சியத்தை கடந்துதான் வர வேண்டும். நான் சொல்கிறது புரிகிறது அல்லவா? அதனால்தான் உன்னை சுற்றி நடக்கும் எந்த பிரச்சனைகளை பற்றியும் கவலைப்படாமல் வந்து கொண்டே இரு என்று நான் அடிக்கடி உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. இந்த நல்ல செய்தியைத்தான் உன்னிடம் கூறுவதற்கு இந்த அழகான விடியலில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் நல்லதொரு செய்தியை உனக்கு நான் கூறுவதற்கு எந்த ஒரு நேரமும் காலமும் கிடையாது. ஆனால் அந்த செய்தி எந்த நேரத்தில் உன் காதில் செவியில் சேர்க்க வேண்டும், உன்னிடத்தில் எப்பொழுது சேர்க்க வேண்டும் என்று ஒரு சில காலங்கள் நேரங்கள் எல்லாம் இருக்கிறதல்லவா? அதைத்தான் உன்னிடம் குறிப்பிட்டு கூறுகிறேன். உன் ஆசைகளையும் உன் விருப்பத்தையும் லட்சியத்தையும் நீ அடைந்த பிறகு இது எல்லாமே தழகீழாக மாறும். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் காலம் வந்துவிட்டது. என் செல்லப்பிள்ளை, நீ நினைக்கலாம் உனக்கு மட்டும்தான் கஷ்டமும் நஷ்டமும் விடாமல் துரத்துகின்றது என்று நினைக்கிறாயா? அப்படி இல்லவே இல்லை.
உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொருத்தரின் இதயத்திலும் கடல் அளவு கஷ்டத்தையும் வேதனையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை முதலில் புரிந்து கொள். அதற்கு பின் கஷ்டம் உனக்கு பெரியதாக தெரியாது. அவர்களைப் போலவே நீயும் உன் கஷ்டங்களை மறந்துவிட்டு மறைத்து கொண்டு உன்னுடைய இஷ்டத்தை நோக்கி பயணம் செய். உனக்கு இஷ்டமானதை, உனக்கு பிடித்ததை அடைய நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பித்து விடு. இப்போது உன் கவலை சூழ்ந்த முகத்தையும் கஷ்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கின்ற உன் மனதையும் மாற்றுவதற்காகவே இந்த முருகப்பெருமான் அவசரமாக உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாதே, நான் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். கவலைப்படாதே, வருத்தப்படாதே, அழுகாதே, கலங்காதே என்று. ஏன் முருகப்பெருமான் என்னிடம் இதைவே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, என்னுடைய கஷ்டத்தை எப்பொழுதுதான் நீங்கள் என்னிடம் போக்கப் போகிறீர்கள் என்று என்னிடம் நீ கேட்கலாம். உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள், சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் சிறியதாக தெரியலாம். ஆனால் மற்றவர்களை நீ ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கஷ்டம் உனக்கு பரவாயில்லையே, அவர்களை பார்க்கும் பொழுது நாம் பரவாயில்லாமல் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீ நினைக்கும் அளவிற்கு உனது கஷ்டம் சிறிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை நீ ஊதி ஊதி பெரிதாக எடுத்துக்கொண்டு நீயும் கஷ்டப்படுத்தி உன்னை சுற்றி உன் குடும்பத்தார்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன் மனதை ரணமாக்கி கொண்டிருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. பிரச்சனைகளை எதிர்கொண்டு நோக்கி பயணம் செய். அதில்தான் உனக்கு ஒரு இன்பம் இருக்கும். துன்பத்திலும் இன்பத்தை அடைவாய். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என் செல்ல பிள்ளையே, கவலைப்படாதே. நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை எதிர்கொள் என்று நான் அதற்குத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் உன்னை கஷ்டத்தில் மூழ்கி விடமாட்டேன். கடைசி நேரத்தில் உனக்கு சாதகமாகத்தான் எல்லா முடிவுகளும் இருக்கும். நீ எதிர்கொண்ட பிரச்சனைகளை எல்லாம் சவாலாக எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. சொடக்கு போடும் நேரத்தில் உனக்கு நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன். அனைத்து துன்பங்களும் விலகும் நாள் வந்துவிட்டது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஏனென்றால் என் செல்ல பிள்ளை, நீ காத்திருந்தது, எதிர்பார்த்திருந்தது எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். பிறகுவார் அதிசயம் நடக்கத்தான் போகிறது. அது உன்னை மாற்றத்தான் போகிறது. இவை எல்லாம் தெரியாமல் ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? என் செல்லமே, தைரியமாக இரு. இந்த முருகப்பெருமானை முருகா முருகா என்று முழுவதுமாக நம்பு. யாம் இருக்க பயம் ஏன், வேலுண்டு வினை இல்லை. முருகா கந்தா கடம்பா என்று என்னை மன்றாடு, என்னை சரணடைந்து விடு. உன்னை நான் கைதூக்கி உயரச் செய்வேன். உனக்கு எப்பொழுதும் துணையாகத்தான் நான் இருப்பேன். இது திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு. என் செல்லமே, உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.